போன வருஷம் அக்டோபர்ல ஒரு நாள் மதுரையில சிம்மக்கல்னு ஒரு ஏரியா இருக்கு. அங்க செல்வமாலினின்னு ஒரு பெண், ஒரு 45-46 வயசு. நைட்டு ஒரு 7 மணி 8 மணி அவங்க வீட்டு வேலை செய்யற ஒரு சாதாரண பெண். அவங்க நைட்டு அவங்க அக்கா பிள்ளைங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. நைட்டு நேரம் ஒரு 8 மணி இருக்கும். நடு ரோட்ல ஒரு மூட்டை கிடக்குது, ஒரு சாக்கு மூட்டை கிடக்குது. நடு ரோட்ல எவன்டா சாக்கு மூட்டையை போட்டிருக்கான்ட்டு ஓரமா பிடிச்சு தள்ளி இருக்கிறாங்க. அந்த மூட்டையை பார்த்தா அந்த மூட்டை பிரிஞ்சு உள்ள இருந்து 500 ரூபா நோட்டு கட்டு வெளியில வந்திருக்கு. என்னன்னு பிரிச்சு பார்த்தா உள்ள பணம் ஃபுல்லா. அந்தம்மா உடனே அதை அப்படியே கட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. 17.5 லட்சம் இருந்திருக்கு. அவங்க யாரு? வீட்டு வேலை செய்யற ஒரு சாதாரண எளிய ஒரு பெண்மணி. யாருக்கும் தெரியாது, இருட்டு. அவங்களும் அந்த பிள்ளைகளும் மட்டும்தான் இருக்கிறாங்க. நினைச்சா தூக்கிட்டு போய் தன் வீட்டில் வச்சு அதை செலவு பண்ண முடியும். ஆனால் அவர்கள் அதை செய்யவே இல்லை. எனக்கு சம்பந்தமில்லாத ஒரு பொருளை நான் தொடமாட்டேன் என்கின்ற ஒரு அறம் இன்னைக்கும் இந்த மண்ணில் இருக்கு. பத்மா அப்படின்னு ஒரு அம்மா, அவங்க தூய்மை பணியாளர், சுகாதார பணியாளர். அவங்க ஒரு நாள் குப்பையெல்லாம் ஒழுங்குபடுத்திக்கிட்டு இருக்கும் போது ஒரு பை இருக்குது. என்னடா பை இருக்குன்னு பிரிச்சு பார்த்தா என்ன இருந்தது? 45 பவுனுங்க. தங்கம் விற்கிற விலையில 1 கிராம் 15,000 வந்துருச்சு. நினைச்சு பார்க்க முடியுமா? இனிமேலாம் தங்கம் வாங்குறது? தங்கம்னு எழுதி வேணா வாங்கி வச்சுக்கலாம், அப்படிதானே? 45 பவுன். யாரா இருந்தாலும் லைட்டா ஒரு சலனம் வருமா? வராது. எல்லாம் மனுஷங்க தானே, கொஞ்சம் நினைச்சு பார்த்து சொல்லுங்க. யாருமே இல்லை. இதுக்கு சொந்தம் கொண்டாடுறதுக்கும் ஒருத்தரும் கிடையாது. அதுல எந்த முகவரியும் இல்லை. நினைச்சா அழகா பையில தூக்கி போட்டு வீட்டுக்கு போயிருக்கலாம். ஆனா அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போனாங்க. 45 லட்சம். இன்னைக்கு 45 பவுன் அப்படிங்கும்போது அவங்களுக்கு தமிழக அரசாங்கம் முதலமைச்சரே நேரில் அழைச்சி பரிசு கொடுத்தார். எவ்வளவு கொடுத்தார்? 1 லட்சம் கொடுத்தார். அந்த அம்மா திருப்பி கொடுத்தது எவ்வளவு? 45 லட்சம். கவர்மெண்ட் கொடுத்த பரிசு 1 லட்சம். 45 லட்சம் பெருசா 1 லட்சம் பெருசா? மானிட மதிப்பின்படி 45 லட்சம் பெருசு. ஆனால் நேர்மையின் பக்கம் நின்று பார்த்தால் அந்த 1 லட்சம் தான் மிகப்பெரிய தொகை. அது வந்து விலை மதிப்பே இல்லாத இருக்குது. அஞ்சல் துறைக்காரங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதுவரைக்கும் பெரிய பெரிய தலைவர்களுக்கும் போராட்ட வீரர்களுக்கும் மிகப்பெரியவர்களுக்கும் தான் அஞ்சல் தலை வெளியிட்டாங்க. இப்போ சமீபத்தில் பத்மா அம்மாவுக்கும் அஞ்சல் தலை அவங்க ஃபோட்டோவோட வெளியிட்டிருக்கிறாங்கன்னா நேர்மையின் விலை மிகப்பெரிய